அனைவருக்கும் வணக்கம். இது யுகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அது மாரி தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ன்னு சொல்லக்கூடிய டிஎன்இஏ கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்களையும் கன்டினியூஸா குடுத்துட்டு வர்றேங்க. இப்ப ரவுண்ட் 2 ஓட கவுன்சிலிங் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரவுண்ட் 3 ஓட கவுன்சிலிங்கிறது நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ரவுண்ட் 3லயும் கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இந்த கவுன்சிலிங் வந்து கலந்துக்க போறீங்க. இப்ப ரவுண்ட் 3ல இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு காமனா இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு நம்ம எதிர்பார்க்கிற கல்லூரிகள்ல சீட்டு கிடைக்குமா? முதல்ல ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு கல்லூரிகள்ல இடங்கள் இருக்குமா? அப்படிங்கிறது தான் பொதுவான கேள்விங்க. இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னுமே நெறைய கல்லூரிகள்ல வந்து ஃபில் ஆகல. நெறைய கல்லூரிகள்ல வேக்கன்சி இருக்குது. இப்ப ரவுண்ட் 3ல கலந்துக்கூடிய அனைத்து மாணவர்களுக்குமே சீட்டு வந்து நம்மளுக்கு வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல இருக்குதுங்க. முதல் விஷயம். 2வது விஷயம் நெறைய பேர் கேட்கறது பார்த்தீங்கன்னா, சார் இப்ப வந்து டாப் காலேஜஸ்லாம் நம்ம ரவுண்ட் 3ல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அப்போ ஒரு மிடில் லெவல் காலேஜஸ், மீடியம் லெவல் காலேஜஸ்லாம் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குதா? இல்ல டாப் காலேஜஸ்ல ஏதாவது சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லி ரவுண்ட் 3 மாணவர்களும் பெற்றோர்களும் கேட்கறாங்க. இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்ப ரவுண்ட் 1ல கிடைச்ச மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 90% பேருக்கு வந்து கல்லூரிகள்ல சேர்ந்துட்டாங்க. பட் ரவுண்ட் 2ல சீட்டு கிடைச்ச நிறைய மாணவ மாணவிகள் அவங்க அந்த கல்லூரியில போய் சேரல. இத நிறைய கல்லூரி நிர்வாகத்தினர்கிட்ட பேசினப்ப என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரவுண்ட் 2ல அக்செப்ட் அண்ட் ஜாயின் குடுத்துட்டாங்க சார். பட் அக்செப்ட் அண்ட் ஜாயின் குடுத்த மாணவர்களும் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 40% மாணவர்கள் வரல. கேட்டா அவங்க வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணியாச்சு. இல்ல வந்து நான் ஒரு மெடிக்கல் ஓரியன்டடா போறேன். இல்ல நான் ஒரு பாராமெடிக்கல் ஓரியன்டடா போறேன். இல்ல நான் வேற படிப்புகளுக்கு போறேன். அப்படின்னு சொல்லி ஒரு 40%க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அக்செப்ட் அண்ட் ஜாயினே குடுத்த மாணவர்களுமே வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னு சில கல்லூரிகள்ல வந்து சொல்றாங்க. அப்ப என்ன நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 3ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இதுல சீட்டு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். அப்ப ஏன் சார் அவங்க வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின்ங்கிறது குடுத்துருக்காங்க? அவங்க என்ன வேற ஏதாவது ஆப்ஷன் குடுத்திருந்தா, அடுத்து வேற யாருக்காச்சும் சீட்டு கிடைச்சிருக்கும்ல அப்படின்னு பார்க்கிறப்ப, அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் இதுல வந்து வேற படிப்புகளுக்கு போயிருக்காங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, டாப் கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய மேனேஜ்மென்ட் சீட்லயும் ரவுண்ட் 2 மாணவர்கள் கொஞ்சம் பேர் போய் சேர்ந்துட்டாங்க. அப்ப அந்த சீட்ஸ் தான் வேக்கன்சி ஆயிருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு தெரிஞ்சோ, தெரியாமலயோ இப்ப அக்செப்ட் அண்ட் ஜாயின்ங்கிறத குடுத்துட்டாங்க. அப்ப வந்து அந்த சீட்டுங்கிறது அந்த கல்லூரிகளுக்கு நேரடியா அலோகேட் ஆயிருச்சு. அப்ப நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சேராதனால அந்த சீட்ஸ் வந்து திருப்பி இந்த அக்செப்ட் அண்ட் ஃபார்வர்ட் கேண்டிடேட்ஸ்க்கு போகுங்க. அவங்களும் சீட் எடுக்கலைன்னா தான் அது மேனேஜ்மென்ட் சீட்டுக்கு போகும். சரிங்களா? அப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு கல்லூரிகள்ல கவுன்சிலிங்ல நிறைய இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு நீங்க நினைக்கக்கூடிய டயர் 2 கல்லூரிகள், டயர் 1 கல்லூரிகள் எதிர்பார்க்க வேண்டாம். பட் டயர் 2 கல்லூரிகள்ல கண்டிப்பா நிறைய இடங்கள் வந்து இன்னுமே வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்னுமே நிறைய கல்லூரிகள்ல வந்து சீட்ஸ் வந்து நம்ம நினைச்ச அளவுக்குலாம் வந்து ஃபில் ஆகல. சரிங்களா? அதனால ரவுண்ட் 3 மாணவர்களும், பெற்றோர்களும் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மீடியம் லெவல் கல்லூரிகள்ல வந்து மீடியம் லெவல்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு எபோவ் ஆவரேஜ் கல்லூரிகள்லேயே வந்து நம்மளுக்கு வந்து சீட்டுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரவுண்ட் 3 மாணவர்கள் கண்டிப்பா நம்பிக்கையோட வெயிட் பண்ணிட்டு இருங்க. இப்பயுமே வந்து அவசரப்பட்டு போய் எங்கேயும் சேர வேண்டாம். கவுன்சிலிங் வழியாவே கல்லூரிகள சேரலாம். இந்த மாதிரி கன்டினியூஸா உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க, யுகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.